இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் உங்க அப்பாவையோ இல்ல அம்மாவையோ டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. லைக் உங்க எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஐவி போறதா இருக்கட்டும், இல்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும், அது இதுன்னு எதுவா இருந்தாலுமே வந்து வீட்ல கேட்க மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து ஏதாவது ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. பட் அட் த சேம் டைம் எந்த ஒர்க்குமே பண்ணாம மணி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் சே ஒன் திங். அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணாம மணி கண்டிப்பா earn பண்ண முடியாதுங்க. பட் அதுவே உங்க சைட்ல இருந்து கொஞ்சமா எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும், அதுல இருந்து வர இன்கம் மூலியமா உங்க காலேஜ் செலவு மொத்தமும் நீங்களே பாத்துக்கலாங்க. என் சைட்லயே வந்து இந்த மாதிரி பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து மந்த்லி 50K மேல earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன வேஸ், அந்த வேஸ்ல என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் அது எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னு மொத்தமா ஒரு ரோட் மேப் மாதிரி இந்த வீடியோவில் சொல்றேன். அண்ட் அந்த வீடியோவில் சொல்ல போறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து MLM ஜாயின் பண்ணணும், இல்ல வந்து நீங்க இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி விட்டா உங்களுக்கு வந்து இவ்வளவு கமிஷன் கிடைக்கும், இல்ல நாங்க சொல்ற கேப்சா வந்து ஃபில் பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாம ஜஸ்ட் உங்க சைட்ல இருந்து கொஞ்சமா எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும், ஃபார் ஷுர் யூ கேன் மேக் மணி ஃப்ரம் திஸ் வேஸ். ஸோ யூ கேன் ஹேவ் அ ட்ரஸ்ட் ஆன் மீ. நம்பி கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 வேஸ் சொல்கிறேன். அந்த 5 வேஸ் கூடவே அடிஷனலாக ஒரு போனஸ் வேவ் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து வரையும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 5, ஸ்கிரிப்ட் ரிசர்ச். இப்போ இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை ஷூட் பண்ணுறதுக்கோ எடுக்கிற டைம் விட பீப்புளுக்கு வந்து என்ன வீடியோ கொடுக்க போகிறோமோ அது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ரிலேட்டடாக வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்துக்காங்க. ஏன் நானே கூட போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் வந்து உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், ஏதாவது வந்து தப்பா சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பக்காவா மேக் பண்ணி தாங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல தாங்க மேக்ஸிமம் ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே நினைப்பாங்க. ஏன்னா ரிசர்ச் பிளேஸ் மேஜர் ரோல் இன் எவ்ரி வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஆன்லைன் நடக்கிற ஸ்கேம்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மாதிரி ஸ்கேம் வந்துச்சுன்னா நம்மளை எப்படி அதுலேருந்து சேவ் பண்ணிக்கலாம், அதுன்னு எல்லாமே வந்து சும்மா உட்காந்து யோசிச்சோன்னா எதுவுமே வராது இல்லையா? அதுக்கோசம் ப்ராப்பராக வந்து இன்டர்நெட் போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி இன்டர்நெட்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை வந்து ஆர்டிகல்ஸ்லையோ நிறைய பார்த்து அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் சேஃப் ஆகலாம்னு சொல்லி தெரியும். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கும் தெளிவாக புரிய வைக்க முடியும். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து இன்னொருக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அந்த கண்டென்ட்டோட ஷார்ட் சம்மரி மட்டும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏகப்பட்ட டைம் வந்து அந்த கிரியேட்டருக்கு மிச்சம் தானே. ஸோ அதனால இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைம் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரிசர்ச்சர் வந்து பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி அதுக்கான ரிசர்ச் ப்ராசஸ் வந்து நடத்தி வாங்கிக்கிறாங்க. உங்க எல்லாத்துக்கும் மதன் கௌரி ப்ரோ தெரிஞ்சிருக்கும். அவரோட ஒரு சில வீடியோஸ்லேயே வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ரிசர்ச்சர்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கணும். அப்படி டெவலப் பண்ணதுக்கப்புறம் யூடியூபர்ஸோட மெயிலையோ இல்லை இன்ஸ்டாலேயோ வந்து போய் டிஎம் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நான் ரிசர்ச் பண்ணுவேன், ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி அவங்ககிட்ட சென்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நிறையா யூடியூபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் இந்த மூலியமா நீங்கள் சர்டன் அமௌண்ட் earn பண்ணலாங்க. பர் வீடியோக்கு 500லேருந்து 5000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் 4, சோஷியல் மீடியா ஏஜென்சி. என்ன ப்ரோ நீ ஏஜென்சிலாம் வைக்க சொல்றியே, அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஏஜென்சி அப்படின்னா லைக் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆஃபீஸ் போட்டு ஒரு 10 பேர் ஹையர் பண்ணி அந்த 10 பேருக்கு ஒரு சிஸ்டமை கொடுத்து அந்த 10 பேருக்கு சேலரி கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சி ரன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டும் கூட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா ஏஜென்சினா என்னன்னு சொல்லிடுறேன். லெட்ஸ் சே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா ரீச் பண்ண வைக்கணும், அதுக்கு வந்து டெய்லி போஸ்டர்லாம் போடணும், இந்த மாதிரி வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் அவங்க கிட்ட வந்து ஒரு டீமாவோ இல்லை சிங்கிள் பர்சனாவோ போய் நான் அவங்க பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் சைடு எல்லாமே பார்த்துக்கிறேன், ஆட் ரன் பண்ணுறது இல்லை போஸ்டர் டிசைன் பண்ணுறது இல்லை பார்ட்னர்ஷிப் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க வந்து அக்செப்ட் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னா they can earn money from that. No, சேம் அதே போல தாங்க. ஜஸ்ட் நீங்கள் மட்டுமோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்த்து சோஷியல் மீடியாஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இதில் ஆட்ஸ் ரன் பண்ணணும், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஆன்லைன் ஷாப்புக்கு ஏதாவது போயிட்டு அவங்களுக்கு டிஎம்ஓ இல்லை மெயில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து எவ்வளோ மினிமமாக சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமமாக சார்ஜ் பண்ணுங்க. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மாறினதுக்கப்புறம் செகண்ட் கிளைண்ட் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருங்க. இது எல்லாமே கற்றுக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. உங்கள் ஃப்ரீ டைம்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 0 இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்ட் டைமாக மாறும். அப்படியே ஹோப்போட இருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல் டைம் ஆகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த தேர்ட் பை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை
நான் தான். ஐ மீன் நம்ம பிஸ்னஸ் தான். நீங்கள் கிஃப்ட்ஸ் லைக் டிஜிட்டல் ஆர்ட், டிஜிட்டலேஷன், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், மெர்ஜ் ஆர்ட், பேக் கேஸ், எம்டிஎஃப் ஃப்ரேம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணி வாங்கிக்கலாம்னு எங்கே தான் கேட்குறீங்க? நம்ம தி ஆர்ட் 360 தான். அவர் இன்ஸ்டா பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்கள். கமிங் பேக் டு த கண்டென்ட். தேர்ட் வே, சப்டைட்டில்ஸ் ரைட்டிங் பிஸ்னஸ். இதுவும் இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்க. லைக் இப்போ யூடியூப்லேயே வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் மட்டும் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து மட்டும் தான் ரீச் கிடைக்கும். அதுவே அந்த வீடியோக்கான சப்டைட்டில்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான ரீச் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? பட் அப்படி வீடியோ கிரியேட் பண்ணுற ஒருத்தரே வந்து வீடியோக்கான ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கான தம்ப்நெயில் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இந்த சப்டைட்டிலும் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால அந்த சப்டைட்டில் கிரியேட் பண்ணுற ஒர்க்கை வந்து இன்னொருத்தர் கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டா அவங்களால நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா? அது போல தான் இது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் இது வந்து யூடியூபுக்குன்னு மட்டும் இல்லாமல் மூவி இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இதுக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே இருக்குங்க. லைக் ஹிந்தி மூவிஸ், கன்னடா மூவி, தெலுங்கு மூவி அதெல்லாமே வந்து தமிழ் இருக்க பீப்புள் பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி தமிழ் மூவி வந்து நார்த் சைட்லையோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்லையோ பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி பார்க்குறாங்க? ஜஸ்ட் சப்டைட்டில் மூலியமாக தான் பார்க்குறாங்க. ஸோ அங்கேயும் வந்து இந்த சப்டைட்டில் ரைட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து நிறையா இருக்குங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து உங்களுக்கு ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில் வந்து பக்காவாக இருக்கணுங்க. அண்ட் இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபைவர் அப்போருக்கு அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போய் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு வந்து சப்டைட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு 300 3000 rupees வரைக்கும் ஈஸியாக சார்ஜ் பண்ணலாங்க. நம்பர் 2, வாய்ஸ் ஓவர் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. லைக் அந்த வீடியோஸ் வந்து அவங்க ஃபேஸை காட்டாமல் ஜஸ்ட் அவங்க வாய்ஸையும் ப்ளஸ் விசுவல்ஸையும் யூஸ் பண்ணியே வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த வீடியோஸ்லாம் நல்லா ரீச் கூட இருந்திருக்கும். லைக் நம்ம தமிழ் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், இல்லை அன்சைன்ட் அந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸை வந்து எங்கேயுமே காட்டாமல் ஜஸ்ட் அவங்க வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நிறைய earn பண்ணிருக்காங்க. ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து அவங்களே அவங்க வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட்லி ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து அவங்க வீடியோஸ் அவங்க வாய்ஸ் கொடுக்காம அவங்களோட அந்த ஃபுட்டேஜும் ப்ளஸ் அவங்களோட ஸ்கிரிப்டும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதுக்கான வாய்ஸை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பேச வரும்னாலோ ஒரு விஷயத்தை வந்து நல்லா என்கேஜிங்காக பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னாலோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாங்க. அண்ட் இது வந்து மெயின்லி யூடியூபுக்குன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வேர்ஸ் மூலியமாக மணி earn பண்ணலாங்க. லைக் நீங்கள் லோக்கல் கம்பெனி ஆர்ட்ஸுக்குலாம் வந்து வாய்ஸ் ஓவர் தரலாம், இல்லை ஏதாவது மீடியா கம்பெனிஸ் வந்து பார்ட் டைமாக ஒர்க் கேட்கலாம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபீல்டு நிறையா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், லைக் ஏஐ வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். என்னதான் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி போட்டாலும் அது ஏஐ வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற ஏஐ வாய்ஸில் வந்து ப்ராப்பராக எமோஷனை கன்வே பண்ணுற மாதிரியான வாய்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்த கிரியேட்டருக்கு வந்து வீடியோ நல்லா என்கேஜாக கொண்டு போகணும் அப்படின்னா ஏஐ வாய்ஸ் வந்து கண்டிப்பாக முடியாதுங்க. அங்கே வந்து ஹியூமன் டச் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே சொல்கிறத விட நாங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து ஃபேஸ்லெஸ் சேனல் ஒன்று கிரியேட் வச்சிருக்காரு. அவரோட வீடியோஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ, நம்ம சேனலுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுல வந்து இந்த வாய்ஸ் ஓவர் பத்தி ஒரு டாபிக் வருது. வாய்ஸ் ஓவர் சரி, நம்ம ஒரு சேனல் ரன் பண்றோம்ல, அதுல அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பே பண்ற? நான் வந்து அவங்களுக்கு வந்து 12K மந்த்லி வந்து பே பண்ணிருக்கேன் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்த ரேஸ் மூலியமாக எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். நம்பர் 1, கிராஃபிக் டிசைன். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஃபோட்டோஷாப் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஃபோட்டோஷாப் வச்சு நிறைய வேர்ஸ் மூலியமாக மணி earn பண்ணலாங்க. லைக் உங்கள் சர்க்கிள் இருக்க லோக்கல் ஷாப்ஸ்க்கோ லோக்கல் கம்பெனிஸ்க்கோ வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி தரது, இல்லை யூடியூபர்ஸ்ட்டு கேட்டு அவங்க சேனலுக்கு வந்து பேனரு, தம்ப்நெயில் அதெல்லாம் ரெடி பண்ணி தரது, அது இதுன்னு ஏகப்பட்ட வேர்ஸ் மூலியமாக மணி earn பண்ணலாங்க. ப்ரோ, அப்படி கற்றுக்கிட்டாலும் ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குமே. எப்படி காலேஜும் போயிட்டு இதை ஒர்க்கும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஐ வில் சே சம் சீக்ரெட். நீங்கள் ஏஐ டூல்ஸ் லைக் மிட் ஜர்னி, ப்ளூ வில்லோ அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஜென்ரேட் பண்ண இமேஜ் வச்சு நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து அலைன் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப கம்மி டைமில் உங்களால் போஸ்ட் ரெடி பண்ண முடியுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மிட் ஜர்னினா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை வந்து செப்பரேட்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கிராஃபிக் டிசைனில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்ட் டைமாக இருந்தாலும் அதுவே உங்கள் மெயின் கரியர் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ எப்படி கிராஃபிக் டிசைன் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் யூடியூபர்ஸ்க்கு வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா ஃபைவர் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரே ஒரு தம்ப்நெயிலுக்கு 250 5,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நிறைய கூட earn பண்ணலாங்க. இப்போ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு பார்ட் டைமாக earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிஸ்னஸ் வேஸ் சொன்னேன். அண்ட் இப்போ அது கூடவே ஒரு போனஸாக ஒன்று சொல்கிறேன். ட்ரை டு பில்ட் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வீடியோஸோ இல்லை போஸ்ட்டோ ஏதாவது வந்து இப்படி கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லையோ அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பீப்புளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி நல்ல ரீச், நல்ல ஃபாலோவர்ஸ், நல்ல வியூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக பல பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வர பிராண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ வந்து இது மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து செட்டின் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க.
அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாரம் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கரமாக வந்துடுவாங்க அப்படின்னா நடக்காதுங்க. பட் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்தப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் earn more money from that. Thank you so much for watching this video. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ வாட்ச் till end சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ஐ வில் மீட் யூ தேர். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி stay healthy, be happy, the world is yours, just do what I think you. Bye.